ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே கேட்கலாம். ஸோ நம்ம சேனல்லேருந்து அருமையான நாவல்கள், நல்ல நல்ல சிறுகதைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். எப்படி அது நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு சிந்தனைக்குரியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் தான் கேரண்டியே கொடுக்குது. இந்த வீடியோவில் அருமையான ஒரு சிறுகதை கேட்க போகிறோம். நிறம் மாறிய வானவில் குடும்ப சிறுகதை கேட்கலாமா? அது விடுமுறை தினமாதலால் அறக்க பறக்க ஓடாமல் நிதானமாக செய்தித்தாள் படிக்க முடிந்தது. நினைவு அஞ்சலி கட்டங்களுக்குள் வருடந்தோறும் உயிர் பெற்று வரும் பிரபல முகங்கள் கூடவே ராணி டீச்சருக்கு கண்ணீர் அஞ்சலி விளம்பரம் வண்ணப்படமாய் சிரித்துக் கொண்டிருந்தால் அதில் ராணி டீச்சர். கடவுளே, என்ன ஆச்சு ராணி டீச்சருக்கு? 50 வயசெல்லாம் சாகர வயசா? கடைசியாய் 2 வருடங்களுக்கு முன்பு கூட பேசியிருந்தேன். நான் தான் போய் பார்த்திருக்க வேண்டும். மனசே ஆறவில்லை. என்ன வாழ்க்கை வாழ்கிறேன் நான் என்று மனதுக்குள் கேட்டேன் நான். ராணி டீச்சர் ஒன்றும் எனது நெடுநாள் தோழி அல்ல. ஒரு பள்ளிக்கூடத்தில் மாற்றுப்பணி ஆசிரியையாக நான் இருக்கும் சமயத்தில்தான் எனக்கு அவரோடு பழக்கம் ஏற்பட்டது. எப்போதும் கலகலவென சிரிப்பு கேட்கும் பக்கத்து வகுப்பறை. இவள் எப்போதுதான் வகுப்பில் பாடம் நடத்துவாள்? இப்படியே பிள்ளைகளோடு கொஞ்சி குழாவிக் கொண்டிருந்தால் பாடங்களை எப்படி முடிப்பது? அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத ஆங்கில பாடம் என் மீது சுமத்தப்பட்டிருந்தது. 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இழுத்து கூட்டி படிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் 3ஆம் வகுப்பில் தான் ஆங்கில பாடம் சொல்லிக் கொடுப்பார்கள். பெரும் மன உளைச்சலும் அமைதியின்மையும் எனக்குள் உருவாகி இருந்தது. வகுப்பை கட்டுப்படுத்த இயலாமல் திணறினேன். ஆங்கில பாடம் துவங்கும் போதெல்லாம் மாணவ மாணவிகள் சிரிக்க ஆரம்பித்தனர். கேலியான ஒலிகள் வகுப்பறையில் கேட்டுக்கொண்டிருந்தன. எனது வகுப்பறைக்கு வந்த ராணி டீச்சர், நீங்க ஏன் இப்படி எல்லாத்தையும் தலையில தூக்கி வைக்கிறீங்க? எல்லா பாடங்களையும் பசங்களோட தலையில திணிக்காதீங்க. அவங்க இதயத்துக்கிட்ட கொண்டு போங்க. மனசு விரும்பாத எதையும் பசங்க படிக்க விரும்ப மாட்டாங்க என்றார் ராணி டீச்சர். அதன் பின் ராணி டீச்சரின் வகுப்பறையை உற்று பார்க்க ஆரம்பித்தேன். குழந்தைகளின் இதய குரல்கள் கேட்க ஆரம்பித்தன எனக்கு. கொடிய வறுமையும் சமுதாய சீர்கேடுகளும் குழந்தைகளின் உலகத்தை சிதைத்து குழந்தையின்மையை களவாடி கொண்டிருந்த பயங்கரம் புரிய ஆரம்பித்தது. எந்த மாணவர்களுக்கும் படிப்பை பற்றிய லட்சியமோ ஆர்வமோ இல்லை. வெறுமனே பள்ளிக்கூடத்துக்கு வந்து சென்று கொண்டிருந்தனர். பெரும்பாலும் ஒற்றை பெற்றோராய் வாழ்பவர்கள், பெரும் குடிகாரர்கள். இவர்களின் குழந்தைகளே அந்த அரசு பள்ளியில் படித்தனர். என் காதுகளை கூர்மையாக்கினேன். மாணவர்களோடு உறவாட ஆரம்பித்தேன். பெற்றோர்கள் சண்டையில் புத்தகங்கள் எரிக்கப்பட்ட குழந்தைகள், பெற்றோரின் அடி உதைக்கு பயந்து பக்கத்து வீட்டில் தூங்கி எழுந்து வரும் பிள்ளைகள், தானே சோறு சமைத்து மீன் கழுவி வைக்கும் குழந்தைகள், வாழை மர தார்களை சுமந்து செல்லும் பிள்ளைகள், அதிகாலை ரப்பர் மரத்துக்கு பால் வெட்டும் பெற்றோருக்கு விளக்கு பிடிக்கும் குழந்தைகள், குறைந்த கூலிக்கு ரப்பர் மரத்தில் வடியும் பாலை பக்கெட்டுகளில் சேகரிக்கும் பிள்ளைகள் என ஒவ்வொருவருக்கும் ஒரு நெருக்கடி இருந்தது. இதில் வகுப்பறையாவது பாடமாவது? நிறைய கேட்டு கொஞ்சமாய் பேசி மெல்ல பாடத்தின் பக்கம் திருப்பி முழுசாய் 6 மாதம் பிடித்தது எனக்கு. அதன் பிறகு பாடங்களை அவர்களே படிக்க ஆரம்பித்தார்கள். என் காதுகள் குழந்தைகளின் உள்ள குமுறல்களை கேட்கவும் ஆரம்பித்தது. எல்லாம் ராணி டீச்சர் தான் எனக்கு கற்றுத்தந்தார்கள். பள்ளி கொஞ்சமாய் மாற ஆரம்பித்திருந்த நேரம். 8ஆம் வகுப்பு ஆசிரியை மதிய சாப்பாட்டு இடைவேளையில் மெல்ல என்னிடம் ஆரம்பித்தாள். டீச்சர், நேத்திக்கு நீங்க ஜீனுங்கிற 6ஆம் வகுப்பு மாணவிய கன்னத்தை பிடிச்சு கிள்ளினீங்களாம். ரத்தம் உறைஞ்சு போய் நீல நிறத்துல கிடக்குது. அவங்க அப்பா வேன் டிரைவர், குடிகாரம் வேற. என்கிட்ட கண்டபடி திட்டிட்டு போனான். இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர்றதா இருக்கான் என்றார் அவர். எனக்கு பெரும் அவமானமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்படி ஒன்றும் கடுமையாய் நான் கிள்ளவும் இல்லையே. மனசுக்குள் குமைந்து தடுமாறி சாப்பாட்டை பிசைந்தபடி இருந்தேன். வெடுக்கென எழுந்த ராணி டீச்சர் கை கழுவி விட்டு 6ஆம் வகுப்பிற்குள் சென்றார். ஜீனுவை கூட்டி வந்தாள். எங்க கன்னத்தை காட்டு. ஜீனு கன்னத்தை காட்டினாள். லேசாக மை தடவியது போல் இருந்தது. கன்னத்தை தொட்டு பார்த்தாள். ராணி டீச்சருக்கு சந்தேகம். தண்ணீர் எடுத்து வந்து கன்னத்தை லேசாக துடைத்தாள். கன்னம் சாதாரணமாக ஆகிவிட்டது. கிள்ளிய அடையாளமும் இல்லை, இரத்த திட்டும் இல்லை. குழந்தையிடம் விசாரித்த போது அம்மாதான் புண்ணுக்கு தடவுற இங்கு தடவி விட்டதாக கூறியது.
பியூஸ் போன பல்பு போல 8ஆம் வகுப்பு டீச்சரின் முகம் போயிற்று. இவளுங்க எல்லாம் இப்படிதான் விஜி, கண்டுக்காத. உன் மேல இவங்களுக்கு பொறாம. எல்லோரும் உன்னை பத்தி பெருமையா சொல்றாங்க. அதனால கொஞ்சம் உரசி பாக்குறாங்க. நீ எதையும் தெரிஞ்சதாக காட்டிக்காத. எதையும் இழுத்து போட்டு செய்யாத. உன்கிட்ட ஏதாவது வேலை தந்தா மட்டும் செய். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க விஜி, இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். நாம ஒருத்தர் நினைச்சு ஒரு ஆணியையும் புடுங்க முடியாது. நம்மளையே சிலுவையில அரைஞ்சிருவாங்க. போக போக உனக்கும் புரியும். அப்படித்தான் ஆனது. எதற்காகவாவது பள்ளிக்கூடம் வரும் பெற்றோர்கள், நீங்க தான் விஜி டீச்சரா? பிள்ளைங்க சொன்னாங்க, நீங்க நல்லா பாடம் சொல்லி கொடுப்பீங்களா, தினமும் உங்களை பத்தி தான் பிள்ளைங்க பேசுவாங்க என்று என்னிடம் கூற ஆரம்பித்தார்கள். பேரண்ட்ஸ் கிட்ட எதுக்கு நீங்க பேசுறீங்க என தலைமை ஆசிரியர் கடுப்பாக கேட்கவே உள்ளுக்குள் குமுறினேன். இதற்கு ராணி டீச்சர் தான் ஒரு ஐடியா சொன்னார். நீ அவங்க கிட்ட பேசாத, தானாம இரு. சிரிச்சிட்டு 8ஆம் வகுப்பு டீச்சரை கைகாட்டி விட்டுடு என்றார். அதன் பின் எல்லாம் சுபமாக இருந்தது. இப்படி நாள் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே டீச்சர், உங்க குடும்பமே ஜோக் அடிச்சு சிரிக்குமா எப்பவும்? ஒரு நாள் ராணி டீச்சரிடம் கேட்டேன் நான். முகத்தில் சிரிப்பு மறைந்தது டீச்சருக்கு. என் முகத்தை ஏறிட்டாள். எல்லாம் 4 மணியோட முடிஞ்சு போகும் விஜி. வீட்டுல பிள்ளைங்களும் பூனைக்குட்டிங்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எப்பவும் நடுங்கிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு சீரியஸான ஒரு ஆளு என்னோட கணவன். கொஞ்சம் கொஞ்சமாக டீச்சரை பற்றி அறிந்து கொண்டேன். ராணி டீச்சரின் கணவன் சோப்பு கம்பெனி வைத்திருந்தான். சலவை சோப் உற்பத்தி நல்ல முறையில் நடந்தது. கையில் நல்ல பணப்புழக்கம். 9 குழந்தைகள் இருந்த ஒரு குடும்பத்தின் கடைக்குட்டியான ராணி டீச்சரின் அழகும் குடும்பத்தின் வறுமையும் சோப்பு கம்பெனி முதலாளிக்கு மனைவியாகும் வாய்ப்பாக அமைந்தது. கிளியை வளர்த்து காட்டு பூனையிடம் கொடுத்தது மாதிரி நிலைமை. உலகில் உள்ள அத்தனை கெட்ட பழக்கங்களும் அவனுக்கு இருந்தது. முரடனாக நடந்து கொண்டான். அதற்கு ராணி டீச்சரே ஒரு வகையில் காரணமாகி போனாள். டீச்சருக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. கொஞ்சமாய் ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்தான் அவள் கணவன். அவனுக்கு பெண் என்பவள் அடக்க ஒடுக்கமாய் இருக்க வேண்டும். எதுவும் பேசக்கூடாது. வீட்டிற்குள் யாரும் உரத்து பேசக்கூடாது. தனிமையில் வளர்ந்த அவன் சப்தங்களை வெறுத்தான். பெரும்பாலும் ஒரு ஏய் ஆ போன்ற ஒலிகளே அவன் வாயில் இருந்து வந்தன. சோறு வைக்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் மீன் வைக்கட்டுமா? இப்படியான உரையாடல்களே வீட்டுக்குள் புழங்கின. கல்யாணமான புதிதில் ராணி டீச்சருடன் முதலாக பத்மநாபபுரம் அரண்மனை பார்க்க போனான். போகும் வழியில் தக்கலையில் ராணி டீச்சரின் தாய்மாமா வீடு இருந்தது. இங்க பாருங்க, அத்தைய பார்த்து ரொம்ப நாளாச்சு, பார்த்துட்டு போலாமே என கேட்டாள். அரை மனதுடன் அவன் சம்மதித்தான். 2 மாடிகள் கொண்ட அந்த பளபளப்புடன் இருந்தது வீடு. அத்தை தனியாக இருந்தாள். மகனுக்கு வெளிநாட்டில் வேலை. உன் அப்பந்தான் என் மகனுக்கு பொண்ணு கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இது உன் வீடு புள்ள, நான் இங்க தனியா கிடந்து சாவறேன் என்று ராணி டீச்சரின் கையை பிடித்து கொண்டு அழுதாள் அத்தை. அவளுக்கு ஏண்டா மாமா வீட்டுக்கு வந்தோம் என்றானது. கணவன் அவளை முறைத்து பார்த்தான். அன்றே ராணி டீச்சருக்கு கஷ்டகாலம் ஆரம்பித்தது. மாமா மகன் கூட பழகுனியா? சுத்தினியா? அது என்ன உன்னோட வீடா? முடிவே இல்லாத நரகம் ஆரம்பித்தது. எவ்வளவோ சொல்லியும் கணவன் கேட்பதாக இல்லை. சந்தேகம் என்னும் விஷ விதை விருட்சமாகி படர ஆரம்பித்திருந்தது. மாமன் மகன் மீது தனக்கு காதலோ கத்திரிக்காயோ ஏதும் இல்லை. கல்யாண வயதில் அத்தை தன் மகனுக்கு ராணி டீச்சரை கட்டித்தருமாறு அவள் அப்பாவிடம் கேட்டிருந்தாள். உன்னோட மகன் வெளிநாட்டுல இருக்கான், இவளை கட்டிக்கிட்டு இங்கே விட்டுட்டு போயிருவான். என் புள்ள தனியா இல்ல இருப்பா, அவ செல்ல பிள்ளையாக்கும் எனக்கு. நான் இந்த ஊர்ல வேலை பார்க்கிற யாருக்காவது கட்டி கொடுத்துறேன், நீ வேற இடம் பாரு என்கிற உரையாடலில் அத்தையை அடக்கி விட்டார் ராணி டீச்சரின் அப்பா. இதெல்லாம் டீச்சரின் கணவனுக்கு உரைக்கவில்லை. சொன்னதும் புரியவில்லை. தொடர்பு இருக்குமோ என மனதுக்குள் குமைந்தான். இரவுகளில் அதிகமாய் குடித்துவிட்டு வந்து ஊளையிடத் தொடங்கினான். பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் என்னால சிரிக்க முடியுது விஜி டீச்சர் என்று ஒரு முறை சொன்னது நினைவுக்கு வந்தது எனக்கு. எல்லாம் நீ வேலை பார்க்கறதாண்டி காரணம், இப்படி மினுக்கிக்கிட்டு திரியறல்ல என எப்பவும் கணவன் குறைப்பான். 5 வருஷங்களுக்கு முன்பு டீச்சர் மாற்றலாகி வீட்டின் அருகில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு போனாள். பின் ஆளை பார்க்கவும் முடியவில்லை. மனுஷ பயல் ஒரு மொபைல் போன் கூட வாங்கி கொடுக்கவில்லை. சம்பளம் எல்லாமே வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதால் காசு எதுவும் அவர்களிடம் இருக்காது. வாழ்வில் ஒரு முறை கூட ஏடிஎம் கார்டை அவள் பயன்படுத்தியதும் இல்லை.
ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து எப்படி பணம் வரும் என்பது கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் எந்த குறையும் வெளியே தெரியாமல் அவன் பார்த்து கொண்டான். 2 வருடங்களுக்கு முன்பு நாகர்கோவிலில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த பயிற்சி வகுப்பில் ராணி டீச்சரை பார்த்தேன். பொண்ணுங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் பற்றி சொன்னார். ஏன் டீச்சரான நீங்களே பிள்ளைங்களை படிக்க வைக்கல என்று கேட்டேன். விஜி, 3 MA பட்டங்கள் வாங்கியும் நீயும் நானும் சாதிச்சது என்ன? பதில் சொல்ல எனக்கு நான் எழவில்லை. பள்ளியில் சிலாகிக்கப்பட்ட எனது ஆங்கிலமோ ஓவியமோ எனது புகுந்த வீட்டில் கண்டுகொள்ளப்படவில்லை. எப்போதும் வீட்டு முற்றத்தில் போட வராத கோலமும் சொதப்பிவிடும். வறுத்து அரைத்த தீயல் குழம்பு மட்டுமே புகுந்த வீட்டில் பேசு பொருளானது. ஏனோ அது நினைவுக்கு வந்து போனது எனக்கு. அதன் பின் ராணி டீச்சரை நான் பார்க்கவில்லை. குழந்தைகளும் திருமணமாகி சென்று விட்டனர். வீட்டில் யாரும் இல்லை. தாமதமாகி குடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் கணவனின் ஊளை சத்தமும் சுவரில் காலால் மிதிக்கும் சத்தமும் கூடியிருந்தது. காலையில் படுக்கையில் இருந்து எழுந்து சமையலை முடித்து பேருக்கு ஏதோ சாப்பிட்டு விட்டு மதியத்துக்கு கொஞ்சம் சாதத்தை டிஃபன் பாக்ஸில் அடைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு சென்று மாலை திரும்புவாள் டீச்சர். கணவன் சோப்பு கம்பெனிக்கு போவான். இரவில் மது போதையில் வீட்டுக்கு வந்து படுத்துக் கொள்வான். இருவருக்குமான உரையாடல்கள் சுத்தமாக நின்று போயிருந்தது. குடும்ப வாழ்க்கை நெருக்கடியும் வீட்டுக்குள் உரையாட யாருமற்ற தனிமையும் ராணி டீச்சரின் மனதை வெகுவாக பாதித்தது. அவரது உதடுகள் எதையாவது முணுமுணுத்துக் கொண்டிருந்தன. வகுப்பறையில் மாணவர்கள் தான் அதை முதலில் கண்டுபிடித்தனர். திடீர் என ஊ ஊ என சத்தமிடுவதும் மூளைக்குள் பதிந்துவிட்ட கணவனின் ஊளை சத்தமும் அவளை அறியாமல் அவள் வாயில் இருந்து வந்தது. டீச்சர் முதலில் தங்களை பயமுறுத்தத்தான் அப்படி சத்தம் போடுவதாக நினைத்தனர் மாணவர்கள். பின்பு எப்போதும் என கண்களை மிரட்டிக் கொண்டு சுவற்றை பார்த்தோ மோட்டு வழியை பார்த்தோ சத்தமிடுவதையும் பார்த்தனர். ராணி டீச்சருக்கு சுகமில்லை என்று பள்ளி எங்கும் செய்தி பரவியிருந்தது. அவரை அவளது கணவன் கேரளாவில் உள்ள ஒரு மனநோய் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தான். மனப்பிறழ்வுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளும் தனிமையும் அன்பு இன்மையும் அவளை உருக்குலைத்து விட்டிருந்தன. துள்ளலும் துடிப்பும் சிரிப்பும் அவளிடமிருந்து விடைபெற்று சென்றிருந்தன. இப்போது நிரந்தரமாய் விடைபெற்று விட்டாள். ஒரு வானம்பாடி சின்ன பின்னமாகி சிறகிழந்து செத்து போனது போல் உணர்ந்தேன் நான். என் கண்களில் இருந்து 2 கண்ணீர் துளிகள் பொட்டென வெடித்து அவளது படம் போட்ட அஞ்சலி விளம்பரத்தில் விழுந்தது. நிறம் மாறிய வானவில் சிறுகதை முற்றும்.